ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதனை நேரலையில் பார்ப்போம். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? சபாநாயகர் அப்பாவு வெற்றி பெற்ற சந்திரகுமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று 8ஆம் தேதி வாக்குப்பதிவு சனிக்கிழமை நிறைவடைந்து வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அனைவருமே டெபாசிட் இழந்த நிலையில் தற்போது அவர் எம்எல்ஏவாக பொறுப்பேற்கிறார். ஈரோடு கிழக்கை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் 3 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே திருமகன் ஈவேரா மறைவுற்றார். அதற்கு பிறகு ஈவி.கே. இளங்கோவன் எம்எல்ஏவானார். அதற்கு பிறகு தற்போது 3வது எம்எல்ஏவாக சந்திரகுமார் எம்எல்ஏவாக பொறுப்பேற்கிறார். அவர் இன்னும் 1 ஆண்டுகள் மட்டுமே எம்எல்ஏவாக இருக்க முடியும். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறார்கள். இதனை தொடர்ச்சியாக கேபினெட் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவில் மூத்த அமைச்சர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அந்த காட்சியை திரையில் பார்க்கிறோம். சபாநாயகர் அப்பாவும் உடன் இருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக சந்திரகுமார் பதவியேற்றுக் கொண்டார்.